கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு பேப்பர் கிச்சன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய், 10-12 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் நான் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அது நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கருவாடு தொக்கு ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்.